வணக்கம். தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். மார்ச் மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். லண்டனிலே தற்பொழுது பரபரப்பான சம்பவம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. நபர் ஒருவர் பிக் பென் கோபுரத்திலே ஏறியிருக்கின்றார். போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்காக அவர் அதிலே ஏறியிருக்கின்றார். இது சம்பந்தமான செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் சீரான காலநிலை நிலவும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் கென்ட் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட நபர் ஒருவர் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்தவர், அவருடைய உடல் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளில் இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் சீரான காலநிலை நிலவும் என சொல்லப்படுகின்றது. இன்று சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 19 பாகை வெப்பநிலை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த காலநிலை குறிப்பாக மத்திய இங்கிலாந்து மற்றும் வடமேற்கு இங்கிலாந்து மற்றும் வடக்கு மிட்லாண்ட்ஸ் போன்ற பல பகுதிகளில் இந்த சீரான காலநிலை நிலவும் எனவும், ஸ்கொட்லாந்தினுடைய ஒரு சில பகுதிகளில் இந்த சீரான காலநிலை நிலவும் எனவும் சொல்லப்படுகின்றது. அதே போல நாளை ஞாயிற்றுக்கிழமையும் பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளில், அதாவது மேற்குறிப்பிட்ட பகுதிகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் சீரான காலநிலை நிலவும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமை மேக்சிமம் 20 பாகை வெப்பநிலை வரை செல்லும் என சொல்லப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று கென்ட் பகுதியில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று ஒரு பெண் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள். எங்களுடைய செய்தி அறிக்கைகளில் அதனை தந்திருந்தோம். அதாவது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று கென்ட் பகுதியில் இருக்கின்ற மதுபான சாலை ஒன்றில், பப் ஒன்றில் காதலர் தின விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மதுபான சாலையினுடைய பேர் 3 Horses என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஏராளமான வாடிக்கையாளர்கள் அந்த மதுபான சாலையில் குழுமி இருந்த நேரத்தில் திடீரென அதனுடைய கார் பார்க்கிங்குள் வைத்து ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. பெண் ஒருவர், 43 வயதுடைய பெண் ஒருவர் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதனையடுத்து அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய அந்த நபர் தப்பி ஓடிட்டார். அவருடைய கார்ல தப்பி ஓடிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா M25 மோட்டர்வேல டட்ஃபோர்ட் கிராசிங் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் இருக்கிற குயின் எலிசபெத் பிரிட்ஜ் இருக்கு தானே, அந்த பிரிட்ஜில் அவருடைய கார் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ போலீஸால் ஒரு தகவல் சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால், அவர் அந்த பிரிட்ஜில் காரை கொண்டு நிப்பாட்டி போட்டு ஆற்றுக்குள்ளே குதிச்சிருக்கலாம் என்று சொல்லி, அதாவது தேம்ஸ் நதியில் குதிச்சிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் இப்போ அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி ரெய்னம் பகுதியில் இருக்கின்ற தேம்ஸ் நதியினுடைய ஒரு கரையில் அவருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீங்கள் பெரும்பாலும் அந்த பிரிட்ஜில் போயிருப்பீங்க. M25 மோட்டர்வேல போயக்குள்ள கட்டாயம் அந்த எலிசபெத் பிரிட்ஜில் போயிருப்பீங்க. அதனுடைய உயரம் எவ்வளவு உயரம் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே காரை கொண்டு போயிட்டு அதில் நிப்பாட்டி போட்டு அங்கிருந்து கீழே குதிச்சிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு வேகத்தில் போயிருப்பார் என்று சொல்லி, எனவே அவருடைய உடல் இப்பொழுது மீட்கப்பட்டுள்ளது. இன்று சனிக்கிழமை முழு லண்டனையும் பரபரப்பாக்கிய ஒரு சம்பவம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது என்ன சம்பவம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், மத்திய லண்டனில் பிக் பென் டவர் அல்லது குயின் எலிசபெத் டவர் என்று சொல்லி இருக்குது. அந்த பிக் பென் டவரில் ஒரு ஆள் ஏறி இருக்கிறார் இன்றைக்கு காலமே. ஏன் ஏறினவர் என்று சொன்னால், அதாவது பாலஸ்தீன கொடியை மேந்தி கொண்டு பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கிடைக்கணும் என்கின்ற ஒரு கோஷத்தோடு அவர் அதில் ஏறி இருக்கிறார். இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் அவர் இன்னும் அதிலிருந்து இறங்கையில் போலீஸார் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு சொன்னா, இன்றைக்கு காலமே ஒரு 7 மணி போல ஒரு 100 வரையான பலஸ்தீன ஆதரவாளர்கள் அந்த பாராளுமன்ற சதுக்கம் இருக்கு தானே, அதில் ஒன்று கூடி ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்திருக்கணும். அப்போ அந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்ட ஒரு நபர் என்ன செய்யறாரு சொன்னா, திடீரென்று அதிலிருந்து பிக் பென் டவரில் ஏற ஆரம்பிக்கிறார். அப்போ காலமே ஒரு 7 மணி 24 நிமிடம் அளவில் போலீஸுக்கு தகவல் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு நபர் அந்த டவரில் ஏறிக்கொண்டிருக்காருன்னு சொல்லி. அப்போ போலீஸார் உடனடியாக என்ன செய்யணும் சொன்னா, அந்த ரோட்டை பிளாக் பண்ணினோம். உங்களுக்கு தெரியும், அந்த குயின் எலிசபெத் டவருக்கு முன்னால வெஸ்ட்மின்ஸ்டர் ரோட் போகுது, அதில் வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜும் இருக்குது. எனவே ஒரு பக்கம் பாலம், மற்ற பக்கம் பாராளுமன்ற சதுக்கம். அந்த பகுதியை போலீஸார் உடனடியாகவே பிளாக் பண்ணி பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு தடையை ஏற்படுத்தி போட்டு இந்த குறிப்பிட்ட நபரை இறங்க சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினவே, பெரிய ஒரு ஸ்பீக்கரை வச்சு அனௌன்ஸ் பண்ணவே இறங்க சொல்லி. ஆனால் நபர் அதை சொல்ல கேட்காமல் மலமலண்டு மேலே ஏறி நிறைய தூரம் மேலே ஏறிட்டார். ஏறி ஒரு இடத்துல இருந்து கொண்டு
அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் பலஸ்தீன கொடியை ஏந்தி கொண்டு பலஸ்தீனத்தை வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லி தன்னுடைய அந்த கோரிக்கையை வந்து வச்சு கொண்டே இருந்தவர். அதோட வந்து அவர் அங்கே இருந்து கொண்டு வீடியோக்கள் எடுத்து அதை தன்னுடைய சமூக வலைத்தளங்களை வந்து போட்டுக்கொண்டே இருந்தவர். அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு பயங்கர வைரலாகி கொண்டிருந்தது. இதுக்கிடையில் வந்து போலீஸார் வந்து என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் இந்த செரி பிக்கர்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஏணி மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போய் கிட்ட அப்ரோச் பண்ணி அதில் ஒரு 3 பேர் போய் அவரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கணும். இதுதான் கடைசி அப்டேட். அதாவது இந்த காணொளி வந்து ஒளிப்பதிவு செய்யக்குள்ள வந்து கடைசி அப்டேட் வந்து போலீஸார் வந்து இன்னமுமே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பிட்ட அந்த மனிதரோட. ஏன்னு சொன்னால் அவரை வந்து பாதுகாப்பாக எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அவரை கீழே இறக்கணும். அதோட வந்து அவர் ஏரிக்குள்ளே வந்து ஷூவோட ஏறிக்கார், சப்பாத்தோட ஏறிக்கார். போய் அரவாசி தூரம் போய் கொண்டு கேட்கல, அவருடைய ஷூவை கலட்டி கீழே போட்டுட்டு இப்போ வெறுங்காலோட தான் நாங்கள் ஏறிக்கார், வெறுங்காலோட தான் அது நின்று நிற்கிறார். எனவே இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுற நேரம் வரைக்கும் அவர் கீழே இறக்கப்படவில்லை. கடந்த 7 நாட்களில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பற்றிய தகவலை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 7 நாட்களில் மொத்தமாக 1664 பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய முழுமையான விவரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் 1ஆம் தேதி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஒரு படகில் 68 பேரும், மார்ச் மாதம் 2ஆம் தேதி 11 படகுகளில் 592 பேரும், மார்ச் மாதம் 3ஆம் தேதி 3 படகுகளில் 182 பேரும், மார்ச் மாதம் 4ஆம் தேதி 6 படகுகளில் 326 பேரும், மார்ச் மாதம் 5ஆம் தேதி 3 படகுகளில் 210 பேரும், மார்ச் மாதம் 6ஆம் தேதி 4 படகுகளில் 235 பேரும், மார்ச் மாதம் 7ஆம் தேதி நேற்று ஒரு படகில் 51 பேருமாக மொத்தம் கடந்த 7 நாட்களில் 1664 பேர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். பிரித்தானியாவில் இயங்கும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஒன்றாகிய கோப் சூப்பர் மார்க்கெட் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், இப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும் யூகேயில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது தானே. இப்போ ஒரு ஏரியாவில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னால் அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கத்தக்கனையாக பக்கத்தில் புதுசாக இன்னும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னால் அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வரைக்குள்ள இந்த ஏற்கனவே இருக்கிற சூப்பர் மார்க்கெட் வந்து அதை ஒப்போஸ் பண்ணலாம், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். என்னென்னு சொல்கிறதுண்டா அதை வந்து தடுக்கலாம், அதுக்கு வந்து வைக்க ரைட்ஸ் இருக்கா. ஆனால் அதுக்கு வந்து ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. அதுக்காக எல்லா சூப்பர் மார்க்கெட்டையும் வந்து எதிர்த்து கொண்டிருக்க முடியாது. அதை ஒப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது, ப்ரீச்சிங் என்று சொல்கிறது. அப்போ கோப் சூப்பர் மார்க்கெட் என்ன செய்திருக்குது, தங்களுக்கு பக்கத்தில் வேறு சூப்பர் மார்க்கெட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி மொத்தம் 107 தடவை அதை வந்து ப்ரீச் பண்ணியிருக்காம, அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லி இப்போ கோப் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கை கடிதத்தை வந்து அனுப்பினதாரன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் CMA என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. அது என்ன CMA என்று சொன்னால் கம்பெட்டிஷன் அண்ட் மார்க்கெட் அத்தாரிட்டி என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு தான் கடிதம் போட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் 107 தடவை வந்து பிரீச் பண்ணிக்கிறீங்க, எனவே இது வந்து சரியில்லை, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கோப் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பிரித்தானியா முழுவதும் 2400 கிளைகள் இருக்காம், 2400 கிளைகள். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் பிஸ்னஸ் இருக்குது தானே, யூகேக்கான மொத்த சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ், அதில் வந்து 5.2% பங்குகளை வந்து கோப் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காம். இருந்த போதிலும் கூட 107 தடவைகள் இந்த பிரீச்சிங் செய்த காரணத்தால் இப்பொழுது அவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.